இன்றைய நாளுக்கான அதிரடியான இரண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. இந்த இரண்டாவது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு கேள்வியை கேட்குறாரு. 2 ரிப்பனை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஒரு ரிப்பன் பார்த்தீங்கன்னா துண்டிப்பு ரெட் கலரில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நீட்டிப்பு. யாரோட உறவை நீங்கள் நீட்டிக்க விரும்புகிறீங்க, யாருடைய உறவை துண்டிக்க விரும்புகிறீங்க இந்த கேமை பொறுத்தவரையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாரு. உடனே ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய யார் கூட நம்ம நீட்டிச்சு போகலாம், யாரை துண்டிச்சு விட்டுடலாம் அப்படின்னு பயங்கரமாக யோசிக்கிறாங்க, பயங்கரமாக திங்க் பண்ணுறாங்க. இந்த ப்ரோமோவில் பிரஜன் ரொம்ப அற்புதமான பதிலடியை விஜய் சேதுபதிக்கு கொடுத்தாருங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்து தான் ஆகணும். நல்லா ரசிக்கும்படி இருந்தது. அதாவது ட்விஸ்ட் இவங்க வந்து வேற ஒரு ஆங்கிள் யூஸ் பண்ண அதை பிரஜன் வேற அளவுக்கு அதை கன்வெர்ட் பண்ணார், கேமராக மாறிட்டு இருக்கார். குட். இப்போ என்னென்னா, நம்ம விக்கல் விக்ரம் நீட்டிப்பு அப்படிங்கிற ஒரு பட்டனை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு வராருங்க. பார்வதியை நோக்கி வராரு. அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா விக்கலுக்கும் பார்வதிக்கும் 7ஆம் பொருத்தம், இவர் என்ன நீட்டிக்க விரும்புகிறாரு அப்படின்னா, இந்த வஞ்ச புகழ்ச்சி அணிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கோர்வையில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு எக்காரணம் கொண்டும் நட்பு மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுறாரு. எது என்ன கலர் கட்டுறாரு? நீட்டிப்பை கட்டுறாரு. புரியலையே எனக்கு. அந்த நீட்டிப்பை கட்டுறாரு. நீ கட்டாதே இருக்கலாம்ப்பா ராஜா, பட் இருந்தாலும் கட்டுற. அதுக்கு அடுத்தது க்ளோஸ்அப்பில் அந்த எடிட்டர் நமக்கு ஒன்று காட்டுறாரு. துண்டிக்கப்பட்டது உறவு அப்படிங்கிற மாதிரி சபரி கையில் ஒரு கட்டு. யாரா கட்டினாங்கன்னு அப்படியே நம்ம எட்டி பார்த்தா அக்கா ரம்யா ஜோ. ஐயோயோ, நான் வந்து சபரியோடைய உறவை துண்டிச்சிட்றேன், அதுக்கப்புறம் பார்வோட இப்போ நான் நீட்டிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒன்று சபரி அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போகிறாரு. நான் தூக்கி வளர்த்த என் அன்பு தங்கையே, என்னடா இப்படி சொல்லிட்டடா, என்ன என் மனசு எப்படி ஆறும், பரவாயில்ல, எனக்கு புது தங்கையாக நான் சுபிக்ஷாவை தத்தெடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இல்லாத என்னால் இந்த வீட்டில் வாழ முடியாது, நீ போ, நான் சுபிக்ஷாவை எடுத்துக்கிறேன்னு மனசுக்குள்ளேயே அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்வதி ஒரு கார்டை எடுக்கிறாங்க. துண்டிப்பு. சார் 7ஆம் பொருத்தம் சார், வேணவே வேணாம் சார், எஃப்ஜே இந்த பக்கம்னா நான் அந்த பக்கம் போயிடுறேன், தயவு செஞ்சு இவரோட உறவு எனக்கு நீட்டிக்கணுங்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லை, துண்டிச்சு தூக்கி போட்டுறேன் சார் அப்படின்னு துண்டிப்புங்கிற அந்த கடுதாசியை கட்டுறாங்க. அதற்கு பிறகு பிரஜன் எடுக்கிறாருங்க. டன் 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 ஒரு பயங்கர பின்னணி மியூசிக்கெல்லாம் எழுது. துண்டிப்பு அப்படிங்கிற அந்த பட்டனை எடுக்கிறாரு. யாருக்குங்க பிரச்சனை இதை கொடுக்க போகிறீங்கன்னு அப்படின்னோடனே, நான் சாண்ட்ராவுக்கு கொடுக்குறேன். நானும் ஆடியன்ஸ் சைட்லேருந்து அடிக்கிறானுங்க பாருங்க, அப்ளாஸ், பயங்கர அப்ளாஸ். என்னென்னா பிரஜன் கேமர், சூப்பராக கேம் ஆடுறார். ஏன்னா சாண்ட்ரா எல்லா அட்வான்டேஜுமே எப்போதுமே பிரஜனுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் பிரஜனுக்கு வந்து கேம் ஆடுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பார். ஒஸ்ட் பர்ஃபார்மரில் கூட சாண்ட்ரா பேர் சொன்னார் இல்லையா, சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நான் பார்ஷியாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாருல. உடனே இதை எடுத்த உடனே ஆடியன்ஸ் சைட்லேருந்து பயங்கர அப்ளாஸு. விஜய் சேதுபதி சொல்கிறார், அட நீங்கள் பிரஜனை நம்பாதீங்கங்க, அட என்னங்க நீங்கள், நீ சாண்ட்ராவை துண்டிக்கிறியாப்பா சார்? திருத்தம், இந்த கேமில் அவங்கள நான் துண்டிக்கிறேன், இனி சிங்கிள் கேம் ஆட போகிறேன் சார் இந்த பிரஜன் அப்படின்னு ஒன்று. விஜய் சேதுபதிக்கு சிரிப்பு அடக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சரி பிரஜன், நீங்கள் அதை தொடரலாம் அப்படின்ன உடனே சாண்ட்ராவின் முகம் கொஞ்சம் மாடி போகுது. என்னடா இது, நம்மளுடைய ஹஸ்பண்டு நம்மளை இப்படி சொல்லிட்டாரு, நம்மளுடைய உறவை அவர் துண்டிச்சுட்டு என்ன கேம் ஆட போகிறாரு, அவருக்கும் சேர்த்து நம்ம தானே இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு அற்புதமான டாஸ்க்கை நடத்தின ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியுடன் செல்கிறார் விஜய் சேதுபதி. ரொம்ப நாள் கழித்து என்னுடைய பழைய நண்பர் பதிவு போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்கிறேன் நண்பரே. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் பிக் பாஸின் ரசிகன்.